அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு வேற ஒரு சந்தோஷம். அதை விட வேற என்ன இருக்குது லைஃப். லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றும் சந்தோஷமா இருக்கும். பொண்ணு ஓரளவுக்கு அழகா இருந்தால் போதும். ஏன்னா குழந்தைங்க அழகா பிறக்கணும் இல்லையா? எனக்கு அழகான மனைவி வேணாம். கரெக்டாக படங்கள் பண்ணால் ஆடியன்ஸாக தூக்கி எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இது வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து ஸ்ரீலங்காவில் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணேன், காரை கொண்டு போய் இடிச்சேன், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நியூஸை போட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி. ஸ்ரீலங்காவில் நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்க சிலம்பாட்டமுக்கு நானே வந்து எனக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி புக் ஏதாவது வாங்கி படித்து தான் தெரிஞ்சுப்பேன். ஓ, இப்போ இந்த பொண்ணோட தான் நம்ம சுற்றின்னு இருக்கோமா, ஓகே. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வாங்கி புக்கு வாங்கி ஏதாவது படிப்பேன். யாரோட நம்மளை இப்போ சேர்த்துருக்காங்க, எப்போயும் போய் இந்த ஹீரோயோட சேர்த்து செலுத்துறாடுங்களே, ஐயோ சரி ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ண முடியும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ட் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கீங்களா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். பட் லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே. இல்லை வாழ்க்கையில் பாலிசியில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் இல்லையா? அப்படிதான். ஆமாம், அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு வேற ஒரு சந்தோஷம். அதை விட வேற என்ன இருக்குது லைஃப். ஓகே. ட்ரீம் கேர்ள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க கல்யாணம் பண்ணிக்க? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே. அதாவது எனக்கு வந்து இந்த காலையில் எழுந்திரிச்சு எனக்கு வந்து என்னை பார்த்துக்கணும், எனக்கு சாப்பாடு போடணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க ஒர்க்கை பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா என்னை விட இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லா விதத்துலேயும் இன்னும் அதிகமாக படிச்சிருக்கணும், கொஞ்சமாவது சினிமா தெரியணும். இல்லைனா சினிமாவே சுத்தமாக தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் கூட இருக்கிறது. ஏன்னா எனி டைம் சினிமா பற்றி பேசிகிட்டு இருப்பேன், ஏதாவது சினிமா ஒர்க்லேயே இருப்பேன். ஸோ சினிமா தெரியாத ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரிலேட் ஆகிறதுக்கு. மற்றபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு ஓரளவுக்கு அழகாக இருந்தால் போதும். ஏன்னா குழந்தைங்க அழகாக பிறக்கணும் இல்லையா? எனக்கு அழகான மனைவி வேணாம். ஓகே. கொஞ்சம் அழகாக இருந்தால் போதும். சினிமாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும்னு இல்லை, பேசிக்கான நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்ற நான். நாலேஜபிளான ஒரு வைஃப் வேணும். ஓகே. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சோஷியல் நெட்ஒர்க்ஸ் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இதிலெல்லாம் வந்து நிறைய ட்விட்டராக இருக்கட்டும், இது எஃபியாக இருக்கட்டும், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் உங்கள் படத்தை பற்றியோ இல்லை பர்சனலாகவோ எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன் இந்த கமெண்ட்ஸ் பார்த்து அப்படின்னா என்ன? இல்லை, சமீபத்தில் இந்த போடாப்பொடிக்கு வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதில் வந்து இந்த முப்பமோனை வாடான்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ஒரு ஃபாதர் அண்ட் சன்னை பற்றின சாங்கு. அந்த சாங்கை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா இப்போ இல்லை, இப்போது அவரை நான் வந்து மிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி சில பேர் வந்து எங்கள் அப்பாவோட நான் இருந்த ஞாபகம்லாம் எனக்கு வருது, இப்படி தான் எங்கள் அப்பா எங்க கூட இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு ஒரு போன வருஷம் குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் அந்த பாட்டை ரொம்ப ரிலேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. ஸ்கூல் பையனா நடிச்சாச்சு, காலேஜ் பையனா ஓகே, அண்ட் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவை வர வரைக்கும் நடிச்சாச்சு. அவ்வளோ மெச்சூரான கேரக்டர் எடுத்துக்கிறது பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்கலையா? ஐயோ அப்போ அதுக்கு இதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் நடிச்சா நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா? அப்படிலாம் நான் சிலம்பாட்டமில் எனக்கே அப்பாவாக நடிச்சேங்க. அதனால் நான் ஏன் ஒரு குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு அப்பாவை நடிக்கக்கூடாது? அதனால் அதெல்லாம் நான் இந்த இமேஜ் அதை பற்றிலாம் நான் வந்து ஐம் அ பிக் ஸ்டார், ஹேவ் அ இமேஜ், அதெல்லாம் கரெக்டாக படங்கள் பண்ணால் ஆடியன்ஸாக தூக்கி எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பேசிட்டு சீன் போட்டு ஓவராலாக யோசிச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் இனிமேல் சினிமாவில் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் லெவலில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாருமே ட்விட்டர், ஃபேஸ்புக்குலாம் ஒரு விஷயம் வரும் அப்படின்லாம் யாருமே யோசிச்சு பார்க்கல. இன்றைக்கி இன்டர்நெட்டுன்றாங்க, ஐஃபோனுன்றாங்க, எல்லாமே மாறி வேறு லெவலில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதை விட்டு ஒன்றும் யோசிச்சுட்டே இருந்தோம்னா, பழைய மாதிரியே இருந்தோம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஒர்க். பொதுவாக நம்மளை பற்றி கிசு வருது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக நல்ல பப்ளிசிட்டியும் கூட. சில சமயம் அது நம்மளை காயப்படுத்தும். அந்த மாதிரி எந்த கிசு உங்களை காயப்படுத்தி இருக்கு? எந்த கிசு பார்த்து அப்பா ஜாலியாக இருக்குது, எப்படியோ பேசிட்டு போங்க விட்டுட்டு? இல்லை, எனக்கு பொதுவாக
கிசுகிசுன்றது என்ன, ஏதாவது ஒரு நியூஸ் எழுதணும். ஸோ இப்போ என்ன சிம்பு பற்றி எழுதுனா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். டப்புன்னு நம்ம பேரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு கிளுகிழுப்பாக எடுத்து படிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால எல்லாரும் நம்மளை பார்த்தீங்கன்னா டப்புன்னு எழுதுவாங்க. பட் அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து ஸ்ரீலங்காவில் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணேன், காரை கொண்டு போய் இடிச்சேன், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நியூஸை போட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. டே ஸ்ரீலங்காவில் நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்க சிலம்பாட்டமுக்கு நான் காரை கொண்டு போய் இடித்தேன். இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஸ்டூப்பிடாக என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நான் ஒரு இடத்துக்கு ஒரு நாள் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. சண்டே ஒரு பார்ட்டி எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வீட்டில் இருந்தேன். செகண்ட் சண்டே அன்றைக்கி பசங்க எல்லாருமே அன்றைக்கி ஊரில் இருந்தாங்க. சரி ஓகே எல்லாரும் வெளில போகலான்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போய் வெங்கட் பிரபுவோட அவரோட பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிரேம் ஃபோன் பண்ணான்னு சொல்லி நான் கிளம்பி அப்போ தான் போகிறேன். போனால் அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல் இருக்கு, எனக்கு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா சிம்புவால் தான் பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுத்துல நியூஸ் போட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் அதுக்கும் என்னென்னா சம்மந்தம் இருக்குது. அந்த விஷயம் நடக்கும்போது நான் அங்கே கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது 4 பேர் படிக்கும்போது அவங்க என்ன உண்மையிலே ஒரு வேலை சிம்பு அடிச்சிருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம ஏதோ இந்த ஃபைட்டர் மாதிரிலாம் ஒரு இமேஜ்லாம் கொடுத்து அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு சண்டை நடக்குதுன்னா சால்வ் பண்ணுவேன் நான் எப்போவுமே. ஸோ அதனால் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வேறு மாதிரி எழுதும்போது அது படிக்கிறவங்க அதை நிறைய பேருக்கு தெரியும். என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதுனால நிறைய பேருக்கு தெரியுது சிம்புனா ஓப்பனாக இருப்பார், உண்மையாக பேசுவார் அப்படின்றது. பட் மற்றவங்களுக்குலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்காதுல்ல. ஸோ எது எழுதினாலும் ஒரு வேளை உண்மையிலே இதாக நடந்திருக்குமோன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான கிசு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, பாசிட்டிவாக கிசு இருந்தால் ஓகேவா? பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பாசிட்டிவ்னா யாரையும் ஹர்ட் பண்ணாம இருந்தா ஓகே. சோ இவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அதெல்லாம் எழுதுவாங்க. இவங்க நானே வந்து எனக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி புக் ஏதாவது வாங்கி படிச்சு தான் தெரிஞ்சுப்பேன். ஓ இப்போ இந்த பொண்ணோட தான் நம்ம சுத்தின்னு இருக்கோமா, ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் சில டைம் நடந்திருக்கு. ஸோ நானே கேட்பேன். ஏன்னா இந்த பாஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து என்ன சொல்றது சிங்கிளாக தான் இருக்கேன். பட் நடுவில் வந்து அப்பப்போ போடுவாங்க இல்லையா, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வாங்கி புக்கு வாங்கி எதாவது படிப்பேன். யாரோட நம்மளை இப்போ சேர்த்துருக்காங்க, ஸோ எப்போயும் போய் இந்த ஹீரோயினோட சேர்த்து செலுத்துறாடுங்களே, ஐயோ சரி ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ புதுசாக நிறைய ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின் ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டேங்க. புதுசாக வந்திருக்க ஹீரோயின்ஸில் உங்களுக்கு இப்போ பிடிச்ச ஹீரோயின் யாரு? அனுஷ்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக யாரும் நிறைய பேர் இருக்காங்க. அமலா பால், அந்த காதலில் சுதப்பது எப்படி நல்லா இருந்துச்சு. ஹன்சிகா. ஓகே. அடுத்த 2 படத்துலயும் அவங்க தான் ஹீரோயின், வேட்டை மன்னன் அண்ட் வாலன். இவங்க 2 பேரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஒரு படத்தில் ஆடியன்ஸ் போய் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னும் போது, நீங்கள் பாடுற பாடல்கள் கேட்குறாங்க அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் அர்ஜுனா நீங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினைப்பீங்களா? இப்போ அந்த பாட்டு எஃப்எம்லலாம் கேட்கும்போது எங்களால் ஓகே சிம்பு பாடுறாரு அப்படி தான் இது பண்ண முடியுது. ஸோ படத்தோட அது பார்க்கும்போது அந்த பாட்டில் நீங்கள் சிம்புவா தெரிஞ்சிட மாட்டீங்களா? கதாபாத்திரத்தில் அந்த யோசிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை, அப்படி இருக்காது. அப்படி பாட்டாக கேட்கும்போது சிம்பு பாட்டுன்னு கேட்கணும், படத்தில் வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் பாடுறதுன்னு தோணணும், அவ்வளோதான். அதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. லூசு பெண்ணு, வேடச பாட்டு, எவண்டி ஒன்றை பெற்றான் எல்லாமே. ஸோ அதனால் அந்த பிரச்சனை தான் இருந்தது. புதுசாக சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிற ஹீரோஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சினிமாவுக்குள்ளேயே வளர்ந்துருக்கீங்க. ஐ திங்க் யூ ப்ரீதிங் சினிமா இல்லையா? அது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க? எந்த பேசிஸில் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்க? முதல்ல கதை கேட்கும்போது இந்த கதையில் வந்து யார் நடித்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற கதையை விட இந்த படத்தில் நான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஸ்கிரிப்ட் தான் வந்து பேசிக்காக சூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு கதைக்கு வந்து நம்ம தேவைப்படணும், அப்போ தான் அந்த படம் பண்ணால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது அது இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இந்த கதைக்கு நம்ம தேவைப்பட மாட்டோம்னு இருக்கிற ஒரு கதையில் போய் நம்ம என்ன தான் நல்லா நடித்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக விட்டாதுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வகையில் தான் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது எந்த டேரக்டர், எந்த பேனர், கோஸ்டார்ஸ் யார் இதெல்லாம் பார்க்குறது இல்லை? அப்படிலாம் பார்த்தோன்னா என்னால் படமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் நிறைய புது டேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா பெரிய டைரக்டர், புது டைரக்டர், இல்லை ஃப்ளாப் கொடுத்த டைரக்டர் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து நல்ல கதை, எனக்கு நான் அதான் சொன்னேன் இல்லையா, நான் படத்தில் கண்டிப்பாக நடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் யார் வந்து சொன்னாலும் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நடிப்பேன்.
நான் வந்து ஒரு டைரக்டர் படம் பண்ணால் தொடர்ந்து ஒரு 3 பெரிய டைரக்டர் படம் பண்ணால் என் பிஸ்னஸ் இத்தனை கோடி ஏறிடும், நான் பெரிய ஆள், அதெல்லாம் தேவையே கிடையாது. கரெக்டான படம் பண்ணால் படம் ஓட போகுது, தானாகவே பிஸ்னஸ் ஏறும், எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் அந்த கேட்டகரி உள்ள நான் போகவே மாட்டேன்.